நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல ஒரு அக்கா தம் அடை சேல் பண்ணுறதா வீடியோ போட்டிருந்தாங்க. சரி நம்ம ஃப்யூஷன் பண்ணுவோன்ட்டு 1 கப் ரவை கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே ரேஷியோவில் 1 கப்பு சர்க்கரையும் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். 1 கப்பு மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப்பு நெய், இதோட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பேட்டர் மாதிரி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து பேட்டரை நல்லா விக்ஸ் பண்ணி ரெஸ்ட் பண்ண விட்டுடுறேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இது இண்டக்ஷன்லேயும் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ்லேயும் பண்ணலாம். நான் ஒரு ஓவன் செட்டப் ரெடி பண்ணி ஒரு வெசலில் கீ அப்ளை பண்ணி மைதா போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேட்டரும் ஊற்றி செட் பண்ணிடுறேன். நான் இது ஒரு 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பேட்டரை உள்ளே வச்சு நம்ம ஒரு 40 மினிட்ஸ் பேக்காக விட்டுடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இது வெந்தோடனே நல்லா ஆற விட்டுருங்க, இல்லைன்னா ஒட்டிடும் பாத்திரத்தோட. நல்லா ஆற விட்டால் ஒட்டாமல் வரும் சூப்பராக. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.